ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இதை பேஸ் பண்ணி படங்கள் பார்க்கணுன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் குவாலிட்டியாக பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து பெரிய பட்ஜெட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களால எப்பேற்பட்ட விஷயத்தையும் ரீச் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அதிகமான விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது அவங்களால ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். இதனால் மோஸ்ட்லி இது மாதிரியான பிக் கேஸ்ட், பிக் பட்ஜெட் இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல தான் வரும். இப்படி ஹாலிவுட்ல விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ்ல பிரம்மாண்டமா வந்த படங்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விரல்ல என்ற அளவு இல்ல, ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. 2013-14 அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிலிம்ஸ்ல இது மாதிரியான சீக்வன்ஸ், இது மாதிரி கிராபிக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அதனால தான் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஹாலிவுட்க்கு ஜம்ப் பண்ணிட்டோம். ஏன்னா இங்க அந்த அளவு குவாலிட்டியான கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரல அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம். இருந்தாலும் இப்போ கம்மிங் பிலிம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. லைக் ஹாலிவுட் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள்ல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹாலிவுட்டோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1000-2000க்கும் மேல, 2000 கோடிக்கெல்லாம் மேல தான் அவங்களோட பட்ஜெட். அப்படி பார்க்கும்போது அவங்களால அப்பேற்பட்ட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும் ஈஸியா. பட் நம்ம இந்தியனோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இப்போ வரையுமே 2000 கோடி 3000 கோடி எல்லாம் கொடுத்து எடுக்கிற அளவுக்குலாம் இங்க இந்தியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இல்லை, அப்பேற்பட்ட படமும் வந்ததில்லை. குறுகிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியை வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பல படங்கள் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ், இந்தியன் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், இது மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா போல்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ஆஸ்கார் போகுது. இது மாதிரி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. இப்படி நல்ல பேர்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஆதி புருஷ் மாதிரியான படங்கள் வந்து மொத்தமாக பேரை கெடுத்து விட்டு போயிடும். பட் அதெல்லாம் கண்டுக்காம தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வேற லெவலான ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க பல ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பல டைரக்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாகுபலி. இந்தியன் சினிமாவே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் நிறுத்தின ஒரு படம் பாகுபலி 1 and 2. ஸோ விஎஃப்எக்ஸ், அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி பயங்கரமா பண்ணியிருப்பார் ராஜமௌலி. அதுக்கு முன்னாடியே ரெட் சில்லிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் ரா ஒன்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதுல விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியே கொடுத்துருப்பாங்க அந்த டைம்ல. இருந்தாலும் அந்த கேமிங் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலாக அது வந்து அக்செப்டபிளான ஒரு ஃபிலிமாக அது அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாகுபலி. ஸோ பாகுபலி அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததுன்னா சங்கர் சாரோட 2.0 அந்த ஒரு படத்தில் பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் ஈகிள் ஷாட். அந்த ஈகிள் ஷாட்லாம் மோஸ்ட்லி நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரோபோட் வெர்ஷனில் வர சிட்டி, அந்த ஒரு ரஜினி வெர்ஷனை பார்க்கும்போது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு ஓவராலாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய பல விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. தென் இங்கே ஒரு பிரம்மாண்டமான டேரக்டர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜமௌலி வந்து பார்த்தீங்கன்னா RRR தூக்கிட்டு வந்துட்டாரு. அந்த ஒரு படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்லாம் டைகர் சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி வர அந்த அனிமல் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்களில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரன்வீர் நடித்த பிரம்மாஸ்திரா, அந்த ஒரு ஃபிலிமோட ஸ்டோரி என்னதான் ஒரு ஆவரேஜான ஸ்டோரியாக இருந்தாலும் விஷுவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதையுமே கலாச்சாங்க, என்னடா அது கலர் கோழி மாதிரி எங்கே பட்டாலும் ஒரே கலராக சுற்றிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் என்னடா விஎஃப்எக்ஸ் ஒர்க்குன்னு கேட்கலாம். பட் அந்த ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு ஒர்க், அந்த ஒரு இன்புட் வந்து போட்டிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்தது தளபதி விஜய் நடித்த லியோ ஃபிலிம். ஸோ அதில் அந்த ஹைனா சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுகளே வாங்குச்சு. பல விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸை பார்த்து வேற மாதிரியான ஒர்க்கு, ஹைனாவோட அந்த ஃபர்ரோட அந்த ஒரு டெக்ஸ்சர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளாங்க. இப்படி இப்போ வரக்கூடிய இந்தியன் சினிமாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸில் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி பவர்ஃபுல்லான கேமராஸ், ஐமேக்ஸ்லாம் இப்போ நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் ஃபிலிம்ஸில். தென் இது மட்டும் இல்லாமல் மோக்கோபோட், இது மாதிரி பல டெக்னிக்கலான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. எப்பவுமே யூஸ்வலாக கேமரா ஆங்கிள்ஸ்னா இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு அப்படின்றத தாண்டி கேமராலேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு. அந்த ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம வந்து விஷுவலி அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்புட்ஸ் போடுறாங்க ஃபிலிம்ஸில். எப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் சினிமாக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய வருஷமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பல பிரம்மாண்டமான பட்ஜெட் வச்சிருக்கக்கூடிய அமேசிங்கான ஃபிலிம்ஸ் ஏகப்பட்டது லிஸ்ட்ல இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய படங்கள். அது என்ன
என்னன்றதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் நடித்து ரிலீஸ் ஆக போகிற கல்கி ஃபிலிம். இதுக்கான இப்போ ரீசன்ட் கிளிம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க, இன்ட்ரடியூசிங் புஜ்ஜின்னு. உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த ஒரு கிளிம்ஸை பார்க்கும்போது. ஓகே, இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக வந்து இது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்திருக்கு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் உண்மையிலே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஆதிபுருஷ் மாதிரியான மிக பிரம்மாண்டமான ஒரு கலை ஓவியத்தை கொடுத்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னே நமக்கு சொல்ல தோணுது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 and 3 இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 ஒன்றா தான் எடுக்கணும்னு இருந்திருக்காங்க. தென் அவங்க வந்து முடிவு பண்ணது வேற, ஆனால் எடுத்தது வேற. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ் அதிகமாக வந்திருக்கு. அதை வந்து பார்ட் 2 and பார்ட் 3 பிரிச்சுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. லைக் கமல்ஹாசனை வந்து டிஏஜிங்கில் காட்டணும், பழைய சேனாபதி கேரக்டராக சின்ன வயசு பையனா அவரை காட்டணுன்றதுக்காக டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பேரமௌண்ட் பிக்சர்ஸில் வந்து நம்ம கமல்ஹாசன் சாரை கூட்டு போயிட்டு நிறைய ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்படி பல விஷயங்களை வந்து கம்மிங் இந்தியன் 2 and இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் புஷ்பா 2. ஸோ புஷ்பா 2ல என்னடா விஎஃப்எக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்ட பாரையும் அந்த ஒரு படத்தில் டைகர் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள் படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் எப்படின்னா லியோ படத்தில் கிளைமேக்ஸ் கார் சேசிங் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு ஃபுல்லி விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபைட் ஒன்று இந்த ஒரு படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்கும்போது புஷ்பா 2ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸாக நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி கிளிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான அனிமல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமில் வந்து விஎஃப்எக்ஸில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் தான் உருவாயிட்டு ஒரு 300-400 crores வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக வச்சு அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற கோட் ஃபிலிமோட அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்டும் லீக் பண்ணாங்க. லைக் அது எப்படின்னா ஒரு ரூமில் விஜய் மட்டும் இருந்து அவரை சுற்றி நிறைய கேமராஸ் இருக்கிற மாதிரி அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா லோலா விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோலா விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார் வின்னிங் விஎஃப்எக்ஸ் டீம். இவங்க பல ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அதை ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸ்மேன், ட்வைலைட் சாகா, ஹாரி பாட்டர், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், ஜெமினி மேன், கேப்டன் மார்வல், இது மாதிரியான பல படங்களுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிஏஜிங் ஒர்க் வந்து இருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசு விஜயை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஏஜிங் ஒர்க்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ரஜினி சார், தென் லோகேஷ் கனகராஜ் சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கூலி அந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கேமராவை யூஸ் பண்ண போகிறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற கங்குவா ஃபிலிம்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அந்த ஒரு ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு crocodile ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கான், ஃப்ளைட் ஃபைட் இருக்குது. இது மாதிரி பல பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ஒரு படத்தில் இருக்குது. ரொம்ப பீரியாடிக் லுக்லவும் இருக்கும். ஓவராலாக அதில் அதிகமான விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்தது, விஎஃப்எக்ஸ் பிரம்மாண்டமாக பண்ணி வந்தது, ஆனால் ஓடலை. அது என்னன்னா அயலான். அந்த ஒரு படத்தோட கதை கொஞ்சம் டபுள் மைண்டடாக ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிருக்கலாம், மிக்ஸ்டு ரியாக்ஷன் வாங்கியிருக்கலாம். பட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக்கர்ஸ், தமிழ் கிரியேட்டர்ஸ், அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்து அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு படம் ஓடல. பட் உண்மையிலே அயலான் படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு. இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி இந்தியன் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைஸை நோக்கி இப்போ போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு சில அருமையான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பெருமையாக தான் இருக்குது. ஒரு இந்தியன் ஃபிலிம்ஸ் இவ்வளோ அமேசிங்கான ஒரு ஒர்க் அவுட்புட்ஸை கொடுத்து அவங்களோட ஃபிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ தரம் மட்டும் இல்லாமல் ஸ்டோரிலையும் அதே லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் நிற்கும். ஸோ எஸ், இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு வீடியோவும் ஒன்று பேசலான்ற ஒரு ஐடியா இருக்கும். லைக் எப்படி அமெரிக்கன் சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுது, ஏன் இந்தியன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்து ஓட மாட்டேங்குது, எதனால் இவங்க கோட்டை வராங்க, ஏன் இந்தியாவில் வந்து சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பேஸ் பண்ண ஒரு வீடியோ ஒன்று பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அந்த வீடியோ வேணா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.